அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபி ஜோதிடத்துக்கு மொபைலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ சாஃப்ட்வேருங்க. இந்த சாஃப்ட்வேர் அப்படின்றது ஒரு 9 விதமான லாங்குவேஜில் இருக்குதுங்க. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடம் எல்லா லாங்குவேஜிலும் இருக்குது. இந்த சாஃப்ட்வேரோட பேர் வந்து அஸ்ட்ரோசேஜுங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் வரும். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த சாஃப்ட்வேரில் என்ன அதிகப்படியான விளம்பரம் வந்துன்னே இருக்குங்க. அதுதான் கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும். நான் இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்துறது இல்லை. நான் வந்து ஜோதிஷ் ஆப் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பட் இருந்தாலும் இந்த சாஃப்ட்வேரில் தமிழ் லாங்குவேஜ் எல்லாம் இருக்குது. அதனால் தமிழில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஓப்பன் பண்ணோடனே முன்னாடியே வந்து ஒரு விளம்பரம் வந்து நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்துன்னே இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு கேபி சப்ஜெக்ட் வேணும் அப்படின்றதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல அறிக்கைகள் அப்படின்னு இருக்கும். அப்படியே ரைட் சைடு தள்ளினீங்கன்னா இங்கே கேபி முறைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பெயர், அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, டைமு, ஊர்லாம் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு லொக்கேஷன், நீங்கள் எந்த லொக்கேஷனோ அது கொடுத்துட்டு இந்த செட்டிங்கில் வந்து எப்பயுமே கேபி பழைய அயனாம்சம் அப்படின்றத போட்டுக்குங்க. போட்டு ஜாதகம் கணிக்கவும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லோட் ஆகிட்டு ஜாதகம் வந்துடும். ஆனால் எப்போ விளம்பரம் வரும்னே தெரியாது, திடீர்னு விளம்பரம் வரும். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. இது கேபி கட்டம். அப்படியே தள்ளினீங்கன்னா கிரகங்கள், ஒவ்வொரு கிரகமும் என்ன ராசி அதிபதி, நட்சத்திரம், உப நட்சத்திரம், உப நட்சத்திரம் எல்லாமே இருக்கும். விளம்பரத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து பாவ ஆரம்ப முனை, அப்படியே தள்ளினீங்கன்னா கிரக குறிகாட்டிகள் இருக்கும். இதில் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். எல்லாமே துல்லியமாக இருக்குங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் தான். என்ன விளம்பரம் அடிக்கடி வந்துன்னே இருக்கும். அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு பிரசன்னம் கணிக்கணும். கேபி அஸ்ட்ராலஜியில் ஒரு பிரசன்னம் கணிக்கணும் அப்படின்னா முகப்பு ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஹோம் பேஜுக்கு வந்துட்டு அப்படியே இந்த பக்கம் கீழே வந்தீங்கன்னா அறிக்கையில் இந்த இடத்துல கேபி முறைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு முதல்ல சும்மா யாருக்கு பிரசனம் கணிக்குமோ அவங்க பேர் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து செட்டிங்னு இருக்கு இல்லையா, இந்த செட்டிங்கில் அயனாம்சம் கேபி பழைய போட்டு கேபி ஹோரை எண் இருக்குது பாருங்கள், 1லேருந்து 249 கொடுத்துருக்குது. இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் வந்து நம்பர் போடணும். இப்போ இந்த மாதிரி வந்தேன்னா இப்போ நம்பர் 89 அப்படின்னு கொடுத்துட்டு ஜாதகத்தை கணிக்கவும் கொடுத்தீங்கன்னா பிரசன்னத்துக்கு உண்டான தன்மை வந்துடும். அவ்வளோதான். சரிங்களா? இதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஃப்ரீ சாஃப்ட்வேர், தமிழ் லாங்குவேஜில் இருக்குது. ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் தான். என்ன இடையில விளம்பரம் வரும், அதை பார்த்துக்குங்க.